திருடனா நீ? Can't you see? சாரி, தெரியாம. Sorry my foot. Despo. எக்ஸ்கியூஸ் மீ. தப்பு பண்ணிட்டு எதிர்த்து வேற பேசுற? Hey man, it's okay. I am sorry, okay? சார், நீங்க ஆமா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. விசித்திரமான பொம்பளை. யாரு? யாரும் இல்ல, ஏதோ பைத்தியம் போல இருக்கு. சரி, சீக்கிரம் வா, நம்ம போலாம். என்ன இவ்ளோ அமைதியா இருக்கு? நான் வரங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு போயிருக்கும். அபிய விட்டுருப்பாங்க. சொல்லுங்க சார், நீங்க அபிஷேக் சாரை பார்க்க வந்தீங்களா? ஆமா, நான் அவரோட வைஃப். என் கூட வாங்க. பாத்தியா, நான் என்ன மிஸ்ஸஸ் இந்தியா கான்டெஸ்ட் ஜெயிக்கவே இல்ல. எவ்வளவு மரியாதை கிடைக்குது பாத்தியா? ஃபியூச்சர்ல நான் ஜெயிச்சிட்டேனா எவ்வளவு மரியாதை கிடைக்கும். இந்த மரியாதை கிடைக்கிறதுக்கு காரணம் அபியோட பேர் தான். லாயர் ஃபோன் பண்றாரு, நான் பேசிட்டு வரேன். ஓகே. அன்யா, நான் உங்ககிட்ட எப்படி சொன்னேனோ அப்படியே பேசு. ஓகே? ஹலோ சார். பாத்துக்கிட்டே இரு பிரபா, நான் அபியை எப்படி வெளியில எடுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் பியூட்டி வித் பிரெயின் அது யாருன்னு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அபிசாருக்கு கல்யாணம் பண்ணிக்க வேற பொண்ணே கிடைக்கலையா? உங்களுக்கு இந்த அவார்டு எதுக்கு கிடைச்சது? யூனிக்கா இருக்கு. அபி, இன்ஸ்பெக்டர், நீங்க இவருக்கு 3rd டிகிரி டார்ச்சர்லாம் கொடுக்கலையே? இல்ல, ஆனா நீ இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது 4th டிகிரி டார்ச்சர் மாதிரி இருக்கு. அபி, இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் வீட்ல தான் அடிக்கணும், இங்க இல்ல. ஓகே? நான் ஒன்னும் ஜோக் பண்ணலையே. இன்ஸ்பெக்டர், நான் மிஸ்ஸஸ் இந்தியா பியூட்டி கான்டெஸ்ட்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். இவர் என்னோட ஹஸ்பண்ட், ராக் ஸ்டார். இப்ப பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு, ஏன்னா ஷேவிங் எல்லாம் பண்ணல. ஆனா ரொம்ப கியூட்டா இருப்பாரு, ஸ்கூல் கிட் மாதிரி இருப்பாரு. ஏய் சுஷாந்த், எப்படி இருக்க நீ? ஏய் பிரபா, நீ என்னங்க? நான் என்னோட பிரதர் அண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக வந்தேன். இந்த ராக் ஸ்டாரியா? இந்த ராக் ஸ்டார் தான் எனக்கு எல்லாமே. இன்ஸ்பெக்டர், நான் உங்களை ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். கேன் ஐ யூஸ் யுவர் வாஷ்ரூம்? ஷூர். வெளியே போய் செகண்ட் ரைட். ஐ saw it. மூர்த்தி, சொல்லுங்க சார். ஒரு தண்ணி பாட்டில் உள்ள எடுத்துட்டு வா. சரிங்க சார். கிங் எங்க இருக்கார் தருண்? எங்கதான் இருந்தாரு சார், எங்க போனாருன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, கிங் சார் எங்க இருக்காரு? அங்க இருக்கார் பாருங்க. தேங்க் யூ. வாட்? இட்ஸ் நாட் மை ஃபால்ட். என்னுடைய தப்பு எதுவுமே கிடையாது. நீங்க ப்ளீஸ் பேசாம இருங்க ப்ளீஸ். அவன் என்ன செய்யறது? He came and crashed my car. வேணும்னே என் காரை வந்து இடிச்சிருக்கான். He is insecure, பிரக்யா. ப்ளீஸ் நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ப்ளீஸ். He has injured me. அவன் ஜெலஸ்ல இருக்கான். நமக்கு பெட்டர் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு. வேணும்னே பண்றான். I'm not gonna leave him. அப்படினா நீங்க ஒண்ணு பண்ணலையா அவனை? No, பிரக்யா, தப்பு எல்லாமே அவனோட தான். நீங்க அந்த சிங்கரை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் அதை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க. You realize the seriousness of all this? இந்தியால நீங்க அரெஸ்ட் ஆனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா? பிரக்யா, அதைத்தான் நான் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். இதுதான் அவனுக்கு தேவை. நான் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கணும், எல்லாம் கெட்டு போயிடணும். என் ஃபேம், என் நேம் எல்லாமே கெட்டு போகணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே நீங்க ஏன் பண்றீங்க? ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. For the sake of your career, உங்களோட பேரு, உங்களோட கெரியர், அப்புறம் கியாராவுக்காக ப்ளீஸ் நீங்க எதுவும் பேசாதீங்க. Let me handle this. ஓகே, நான் எதுவுமே பேச மாட்டேன். I will handle this for you. தருண், நீ இவர் கூடவே இரு. நான் இன்ஸ்பெக்டரோட பேசிட்டு வந்துடுறேன்.
மழை பெய்தா? குட் மார்னிங். குட் மார்னிங். இப்படியா குட் மார்னிங் சொல்றது? அப்புறம் எப்படி சொல்லுவாங்கன்னு நான் சொல்றேன். இப்படி கிட்ட வந்து ஏய், என்ன பண்றீங்க? என்னங்க என்ன பண்றீங்க? என்ன அற்புதமான வாசனை இது. என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்க? நான் பர்ஃப்யூம்ல ஒன்னும் போடல. பொய் சொல்லாத. உண்மைதாங்க. அப்போ இந்த மனம் உன்னோடதா? ஜப்பான்ல இருக்கிற பூலையும் இருக்காது, பிரான்ஸ்ல கிடைக்கிற பர்ஃப்யூம்லயும் இருக்காது. இந்த மனம் உன்கிட்ட தவிர வேற யார்கிட்டயும் இருக்காது. அப்படியா? ம். எத்தனை பொண்ணுங்க கிட்ட இதே லைன்ஸ் சொல்லிருக்கீங்க? நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா 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 என்ன ஆனா? ஸ்மெல்ல பத்தி ஒருத்தர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். நான் உங்க கூட பேச மாட்டேன். யாருக்கு சொல்லியிருக்கேன்னு கேட்க மாட்டியா? அவ பேர் என்னன்னா அது பீல ஆரம்பிக்காது. இல்லையா? ம்ஹும். எங்க இருப்பா அவ? அவ என் மனசுல இருப்பா. அப்ப அவளையும் அங்க வச்சுக்கோங்க. முதுகுல மச்சம் இருக்கும், 4 கண்ணு, மூக்கு மேல கோவம் வரும். அப்புறம் அவ மனசுலயும் நான் தான் இருப்பேன். அதாவது எனக்காக அவ அவளோட உயிரை கொடுக்கவும் செய்வா, மத்தவங்க உயிரை எடுக்கவும் செய்வா. ஓய், எடுப்பல்ல? பீல ஆரம்பிக்காதுன்னு சொன்ன உடனே உன் பேர் இல்லைன்னு நினைச்சியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ பிரக்யா இல்ல, குண்டச்சி. கோச்சுக்க உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியும். அப்படியா? உன்கிட்ட இருக்கிற இந்த மனம் நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். என்னங்க இருங்க. இன்னொரு தடவை மோந்து பாக்குறேனே. குண்டச்சி, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கர்ச்சப் இங்க கடந்தது இது யாருதுன்னு தெரியுமா? இங்க நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க சார், யாருதுன்னு தெரியாது. சார் இது உங்க ஒய்ஃபோடது சார். இங்க பாருங்க, நான் ஒத்துக்கிறேன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆனா ஐம் ஜஸ்ட் ரெக்வெஸ்டிங் யூ, நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவர் அரெஸ்ட் ஆனார்னா அது ஒரு பெரிய நியூஸா மாறிடும். அவரோட கெரியர் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸால லா அண்ட் ஆர்டருக்கும் ப்ராப்ளம் வரும் மேடம். ஐ நோ சார், பட் இது ஆக்சிடென்ட் இல்ல சார். வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணலையே. ஒருவேளை இந்த தப்பு அவங்களோடதா கூட இருக்கலாம்ல. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன்னே வச்சுக்கலாம். எந்த காரோட ஆக்சிடென்ட் ஆச்சோ அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க இவர் மேல கேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அவரோட இமேஜ் கெடுக்க பாக்குறாரு, அதனால உடனடியே இவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, நான் அவரோட பேசி அவரை கன்வின்ஸ் பண்றேனே. நீங்க சொல்லுங்க, அது யாரு? உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். அவரோட பேர் என்ன? அவ பேர் என்ன? என்ன சார், தனு மேடம் தான். எல்லாருக்குமே தெரியுமே அவங்க உங்க ஒய்ஃப்னு. அவ என்னோட வைஃப் இல்ல. ஐ மீன் டு சே, இந்த கர்ச்சப் என் வைஃப் இல்ல. இது அந்த மேடமோட கர்ச்சிப். எந்த மேடம்? இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் சாரை பார்க்க போயிருக்காங்க. இந்த கர்ச்சிப் கீழே விழுந்துருச்சு. நான் தான் எடுத்து டேபிள் மேல வச்சேன். மறுபடியும் அது கீழே விழுந்திருக்கும். எங்க போயிருக்காங்க அவங்க? அவங்க இப்பதான் ராஜேஷ் சாரோட கேபினுக்கு போயிருக்காங்க. கான்ஸ்டபிள் அவரோட பேர் என்னமோ சொன்னாரு, பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, உங்க ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் கான்ஃபரன்ஸ்ல பெரிய சண்டை வந்துச்சான். அவர்தான் மேடம். ஊர்மிளா,
சார், அவர் பிஹாஃபா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நானே ராக் ஸ்டார் அபிஷேக்கோட மிகப்பெரிய ஃபேன். ஆனா பிரபா இது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா சீனியர் ஆபீசருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல தான் நடந்திருக்குன்னு. எவ்வளவு வேணும் உங்களுக்கு? தானோ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், இவங்க அந்த மாதிரி சொல்ல வரல. என்ன சுத்தி வளைச்சு கடைசியில இங்க தானே வருவீங்க? எவ்வளவு வேணும் அத பத்தி இப்பவே சொல்லிடுங்க. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், பியூட்டி கான்டெஸ்ட் இருக்கு. 9 hours ஸ்லீப் வேணும். ப்ளீஸ் சொல்லுங்க. என் டைமை ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், தனு என் கூட ஒரு நிமிஷம் வெளியே வா. கம் ஆன். என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? நான் ஒண்ணு குடிக்கலையே, நார்மலா தான் இருக்கேன். குடிச்சவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல அபி அரெஸ்ட் ஆனாங்கிற நியூஸ் படிக்கணும்னா போ, நீ எப்ப பேசிக்க. ஓகே, நீ மிஸ்டர் இந்தியா ஆகணும்னு நினைக்கிறேன்னா ஓகே. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, சொல்றது மட்டும் இல்ல, அதை செஞ்சும் காட்டணும். எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குல்ல. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இத பாருங்க இவங்க புருஷன் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிக்கிட்டாருன்னு. எல்லாத்தையுமே நீ கரெக்டா சார்ட் அவுட் பண்ணணும், சரியா? அம்மா தாயே, நான் டீல் பண்ணிக்கிறேன். இவன் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். ஓகே, என்ன பண்ணணுமோ பண்ணு. அபி இங்க இருந்து சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு வா. இந்த பிரபார்கனே ஐடியாவெல்லாம் என்கிட்ட இருந்து வாங்கிப்பான். ஆனா இவனை மட்டும் நல்லவனா காட்டிக்குவான். நான் சொன்னதுதான் உள்ள போய் பண்ண போறான். மிஸ்ஸஸ் இந்தியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிற, இல்லைன்னா இவனை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவேன். இங்க பாரு தனு, ஸ்மைல். டென்ஷன் ஆனா ரிங்கிள்ஸ் வரும். சோ நோ, ஸ்மைல். $1,000,000 ஸ்மைல். குருடா நீ, கண்ணு தெரியாது? சட்டத்துக்கு கண்ணு கிடையாது மேடம். சட்டத்துக்கு தான் இல்ல, சட்டத்தை காப்பாத்துறவங்களுக்குமா இல்ல? எனக்கு அடிபட்டு இருந்ததுன்னா இத பாரு, நான் மிஸ்ஸஸ் இந்தியா ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப் ஒண்ணுமே உனக்கு இல்ல. யூஸ்லெஸ் பீப்பிள். சாரி, தேங்க்யூலாம் சொல்ல மாட்டேன். சாரி தான் சொல்லுவாங்க. ஜாம்போ, நீங்க ஒண்ணு கம்மியா யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அது இல்லையா? என்ன கலாய்க்கிறியா நீ? ஒன்னெல்லாம் யாராச்சும் கலாய்ப்பாங்களா? நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட்ல என்ன எழுதுவ? என்ன நைட் டைம்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு டென்ஷன் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. இத பாரு,
உன்னோட கோவத்தை எல்லாம் நீ வீட்ல வச்சுக்கோ. நான் ஒன்னும் உன்னோட ஃப்ரெண்டோ இல்ல வேலைக்காரியோ இல்ல நீ சொல்றதெல்லாம் கேட்க. என்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்னா உன்னோட கிளாஸ் பெருசா இருக்கணும். எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். ஏன்னா என்னோட கிளாஸ் உன்னை விட பெருசு. நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? நான் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலனா ஓவரா பேசினேன்னு வையே, பொய்யான கேஸ்ல 5 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். இப்ப கண்டிப்பா உன்னோட வேலை போயிடும். கவர்மெண்ட் வேலை மேடம், அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஆனா நீ ஜாக்கிரதையா இரு. என்கிட்ட மட்டும் வச்சுக்கிட்ட அப்புறம் இந்த ஜெயில்ல உனக்கு நரகத்தை காட்டிடுவேன். நோ தனு, ஸ்மைல், நோ டென்ஷன். நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுனா ப்ளீஸ் ப்ளீஸ் என் ஹஸ்பண்ட் மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணாதீங்க. அவரோட இமேஜ், அவரோட கெரியர் எல்லாமே ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த தடவை அவருக்கு வார்னிங் கொடுத்து நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்த தடவை இப்படி நடக்காம நான் பார்த்துப்பேன். ப்ராமிஸ். எங்களுக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவர் வேணும்னு இந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. அவர் இது வரைக்கும் லா பிரேக் பண்ணதில்ல. மறுபடியும் இப்படி பண்ணாம நான் பாத்துக்கிறேன். அண்ட் நான் அவரோட வைஃப்ங்கிறதுனால மட்டும் நான் அவருக்கு சப்போர்ட்டா பேசல சார். ப்ளீஸ் என் ஹஸ்பண்ட் மேல கேஸ் ஃபைல் பண்ணாதீங்க. எங்களுக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. உன்னால ஒழுங்கா வச்சுக்க முடியாது, நான் வச்சு விடுறேன் இரு. உங்களுக்காக தான் அதை வச்சுக்கிறேன், நீங்களே வச்சு விடுங்க. சரி, ஒன்னு கேட்கவா? ஒருவேளை நாளைக்கு நாம பிரிஞ்சிட்டோம்னா இங்க பாருங்க, எப்போ இந்த மாதிரி பேசாதீங்க. இந்த குங்குமம் இருக்குல்ல, இதான் நம்ம 2 பேர் விதியையும் ஒண்ணு சேர்த்திருக்கு. உங்க கூட தான் என் வாழ்வு, உங்க கூட தான் என் சாவுன்னு என் விதியில எழுதியிருக்கு. அதனால என்னைக்குமே நம்ம பிரிய மாட்டோம். நான் உங்களுக்கு தான் சொந்தம். உங்களால தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிருக்கு. நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். ஏய் ஷூ, இந்த மாதிரி இனிமே என்னைக்கும் சொல்லாத, ஓகே? சரி, சொல்ல மாட்டேன். கடவுள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லார் விதியையும் எழுதிடுவாரு. ஆனா நம்ம விதிய இந்த குங்குமம் தான் எழுதியிருக்கு. நாம எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு. நீங்க தான் எனக்கு இன்று, நேற்று, நாளை எல்லாமே. சாரி, நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க கூடாது. இனிமே நான் கேட்க மாட்டேன். எப்போ அப்படி பேசக்கூடாது. நான் சொல்றத நம்புங்க. என் கழுத்துல இன்னொருத்தர் தாலி கட்டுற வாய்ப்பே இல்லை. தாலினா அது நீங்க கட்டினது மட்டும்தான். நான் பயந்து போயிட்டேன். எங்க போனீங்க சார் நீங்க? வாங்க. அவ கல்யாணம் கல்யாணமா? அபி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ வா போலாம். நீ இவருக்கு கேரண்டி கொடுக்கறதுனால நான் இப்ப இவரை வெளியே விடுறேன். இவரை பிடிக்க மாட்டேன், பட் உனக்கே தெரியும்ல, எதுவா இருந்தாலும் எங்க டியூட்டி நாங்க பண்ணிதாகணும். தேங்க்யூ ஸோ மச் பா. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். ஓகே அபி, வீட்டுக்கு போலாம் வா. உங்களுக்கு பிரபா கேரண்டி கொடுத்ததுனால விடுறேன். ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்க கூடாது. ஏன்னா எல்லா போலீஸ்காரங்களும் உங்க ஃபேனா இருக்க மாட்டாங்க. பிரபா, நீ அபியை கூட்டிட்டு வெளியில வா. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போன் பண்ணி அபியை நான் வெளியில எடுத்துட்டேன்னு சொல்றேன். ஓகே? பிரபா, இங்க ஒரு சைன் போடுப்பா. யா ஷூர். ஹலோ, என்னாச்சு? மீடியாக்காரங்க வெளியே இருக்காங்க. வாட்? அபி, சீக்கிரமா போலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. Thank you very much. இங்க பாருங்க, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவரை விடுறேன். இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லி வைங்க ப்ளீஸ். ஓகே? ஃபார்மாலிட்டி பேப்பர்ஸ் சிலது இருக்கு, அதுல அவர் சைன் பண்ண சொல்லுங்க. கான்ஸ்டபிள், இங்க பாருங்க, அவரை இவங்களோட அனுப்பி வைங்க. Thank you so much. வெல்கம் மேம்.
கடவுள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லார் விதியையும் எழுதிருவாரு. ஆனா நம்ம விதிய இந்த குங்குமம் எழுதியிருக்க. நாம எப்போ ஒன்னதான் இருப்போம். நீங்க தான் என்னோட இன்று, நேற்று, நாளை எல்லாமே. ப்ளீஸ் ப்ளீஸ் என் ஹஸ்பண்ட் மேல கேஸ் ஃபைல் பண்ண. அதோ அந்த சிங்கரால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு.